அன்பான மகர ராசி நேயர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு மிக மிகச் சிறப்பான இடம். புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய சௌகரியங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதால் அதன் மூலம் எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கும். அடுத்து இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களும் மிகச்சிறப்பானதாக இருக்குது. 9ஆம் வீட்டை பார்ப்பார். 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம், அப்பா சம்பந்தப்பட்டது. அதனால் நல்ல பாக்கியம். அப்பாவுடைய உடல்நிலை, அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்பா வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அப்பா வகையில் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அவைகளை விற்று அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். உயர்கல்வி சம்பந்தப்பட்டது. மேலும் படிக்க நினைப்பவர்களுக்கு புதிதாக கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். அதில் நல்ல விதமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், சௌகரியங்கள் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு செல்ல காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக வெளிநாட்டு வேலை அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது. பல பேருக்கு 4D பிக்ஸ், லாட்டரி போன்றவைகள் மூலமாக வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 16ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் 11ஆம் வீடு லாபஸ்தானம், இன்கம் கெயின். அதனால் எல்லா வகைகளிலும் ஏதோ ஒரு வகையில் வருமானம்ங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும். எல்லா விஷயங்களும் பொதுவாக நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் 7.5 நாட்டு சனி ஒரு வருடம் பாக்கி இருக்கிறது, 2025 மார்ச் வரை. அதனால் சற்று சிரமங்களும் இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக தோன்றாது. ஒட்டுமொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மிகச்சிறப்பான ஒரு குரு பயிற்சி.